தலைமறைவாக சுற்றித் திரிந்த பிரபல சாமியார் ஆசாராம் பாபுவின் மகன் நாராயண் சாய் டெல்லி ஹரியானா எல்லையில் கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ஆசிரமங்களை நடத்தி வரும் 75 வயது ஆசாராம் பாபு ஜோத்பூர் ஆசிரமத்தில் மாணவியை பலாத்காரம் செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சிறையில் ஆசாராம் பாபு அடைக்கப்பட்ட நிலையில் குஜராத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகள் அக்டோபரில் புதிய புகார்களை தெரிவித்தனர். மூத்த சகோதரியை ஆசாராம் பாபு 1997ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரையிலும், இளைய சகோதரியை மகன் நாராயண் சாய் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரையிலும் பலாத்காரம் செய்ததாக முறையே அகமதாபாத், சூரத் போலீஸ் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன்னை சூரத் போலீசார் தேடுவதை அறிந்ததும் நாராயண் சாய் தலைமறைவானார். டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் உள்ள ஆசிரமங்களில் சோதனை நடத்தியும் நாராயண் சாயை குஜராத் போலீசால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடந்த 2 மாதங்களாக குஜராத் போலீசுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு ஊராக சுற்றித் திரிந்த நாராயண் சாய் டெல்லி, ஹரியானா மாநிலங்களின் எல்லையில் காரில் சென்று கொண்டிருந்த போது டெல்லி போலீசார் அவரை கைது செய்தனர். அவரது உதவியாளர் ஹனுமானும் கைது செய்யப்பட்டார். சீக்கியரை போல உடையணிந்திருந்த மாறு வேடத்தில் இருந்த நாராயண் சாயை டெல்லி குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரித்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.